சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் பரிசோதனை செய்ய வரும் கர்ப்பிணிகள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. போதிய இருக்கைகள் இல்லாததால் கர்ப்பிணிகளை தரையில் அமர வைப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வடூர் நாள் முடிஞ்சா ஆபரேஷன் கூடவே போணும். டாக்டர் பண்றாப்பற நிறைய இருக்கு. இங்க பாருங்க மேடம், நம்பர் கொடுங்க. டாக்டர் பண்றாப்பற நிறைய இருக்கு. ஒரே ஒரு டாக்டர் அவங்க கூட டெய்லி வரதெல்லாம் கிடையாது. இங்க பேஷண்ட் நிறைய நீங்க சுனாமி போனதுல எத்தனை வீடு இருக்குது. 4வது வார்டு முழுவதுமே இங்க வர்றாங்க. இன்னும் பாரதியா நகர், பாரத் நகர் எல்லாருமே இங்க வர்றாங்க. அப்ப வந்து இவங்களுக்கு ஊழியர் பற்றாக்குறை இருக்குனால இவங்க பால் அதிகமா இருக்குன்னு அனுப்பிடுறாங்களோன்னு எங்களுக்கு இருக்கு. நான் வந்து பாரதியார் நகர்ல இருக்கிறோம். இங்க வந்து என் மருமகளுக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்காக இங்க வந்தோம். வந்த உடனே ஒரு நாள் பிளட் டெஸ்ட்டுக்கு வந்தோம். டெஸ்ட்டுக்கு வந்தால் அவளுக்கு தமிழ் தெரியல. அவள் வந்து அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற சிஸ்டர் வந்து என்ன வாயில் என்ன குழக்கட்டை வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் கேட்டோம், ஏங்க தெரியாதவங்கள்ட்ட எப்படி பேசுகிறீங்க, இங்கே வர நோட்டும் சிஸ்டர் மாதிரி சரியாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்குது. அப்புறம் வந்தால் டாக்டரும் சரியாகவே இல்லை. ஒரு மாதமாக நானும் வரேன், டாக்டரே இல்லை. அங்கே பிபி சுகரு டெஸ்ட் பண்ணுற தவிர மாத்திரை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். 7 மாதம் வரைக்கும் இங்கே செக்கப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியான முறையில் டாக்டர்னா அப்புறம் எப்படி கர்ப்பிணி பெண்ணுங்கள் இருப்பாங்க. சீட்டு கூட கம்மியாக தான் இருக்குது. அந்த உள்ளே இருக்க அந்த இது மட்டும் தான் இருக்குது. ரொம்ப நேரம் நாங்கள் நீங்கள் படிக்கட்டு தான் உட்காரும். ஆனால் செவ்வாய்க்கிழமை நிறைய பேஷண்ட் வராங்க. ஏன்னா மாதமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை தான் பிபி சுகர் பார்க்குறவங்க வராங்க. அதனால் சீட்டு உட்காரத்து நோயாளிக்கு உட்காரத்து சீட்டு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணணும், டாக்டர் போடணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.